வில்லாலாம் வந்து 28 லட்சம் ரூபாய்க்கு தந்துகிட்டு இருக்கீங்கன்றாங்க, உண்மையா? உண்மைதான், நீங்க கேட்டது உண்மைதான். 1 BHK வில்லா 28 lakhs, 2 BHK வில்லா 38 lakhs, 3 BHK வில்லா 48 lakhs. 48 lakhs எவ்வளவு கொடுக்குறோம் ஸ்கொயர் ஃபீட்? நம்ம வந்து 2799 onwards. 2799 மட்டும். ஓகே ஓகே ஓகே. ப்ரீ லான்ச்சுக்காக கொடுத்துருக்கோம். ப்ரீ லான்ச்சுக்காக நம்ம ப்ரீ லான்ச் முடிஞ்சிச்சு அப்படினா? ப்ரீ லான்ச் முடிஞ்சிச்சுனா டெஃபினெட்லி 2999 2999. ஆமா. ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா இது எல்லாமே இப்போ ப்ரீ லான்ச். ஓகே. இந்த சைட் நீங்க வேணா சுத்தி பார்க்கலாம். சைட் பொறுத்த வரைக்கும் திஸ் இஸ் அண்டர் ப்ரீ லான்ச். ப்ரீ லான்ச்சுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா ஈஸி ஃப்ரீ எல்லாமே நாங்க இந்த நார்த் வேஸ் சவுத் வேஸ் எனக்கு வெஸ்ட்ல வேணும் ஈஸ்ட்ல வேணும்னு கேக்குறாங்களா, அதெல்லாம் இருக்கா நம்ம கிட்ட? இது 12 ஏக்கர் ப்ராஜெக்ட்டுங்க. 12 ஏக்கர்ல வந்து நம்ம 400 பிளாட்ஸ் ப்ரப்போஸ் பண்ணிருக்கோம். 400 பிளாட்ஸ்ல இப்போவே வந்து நம்ம பில்ட் பண்ற வரைக்கும் 43 கார்னர்ஸ் ஆர் அவைலபிள். 43 கார்னர்ஸ். அவங்க என்ன ஃபேசிங்ல கேக்குறாங்க மக்கள், எல்லா ஃபேசிங்லயும் பிளாட்ஸ் அவைலபிள் இருக்கு. வித் கார்னர்ஸோட அவைலபிளா இருக்கு. சூப்பர் சூப்பர். சோ அப்புறம் இன்னும் ஏன் வெயிட் பண்றீங்க? மக்களே லேண்ட் வாங்கணும்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருப்போம், இல்லையா பிளாட் போயிடலாம்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருப்போம். ஓன் ஹவுஸுங்க, உங்களுக்கு இண்டிவிஜுவல் வில்லாவே வந்து பார்த்தீங்கன்னா எங்கே வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டன் சிட்டின்னு ஒரு சூப்பரான ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியோட செமையான ஒரு வில்லா பிளாட்டு சூப்பராக கொடுத்துட்ருக்காரு நம்ம மோகன் அண்ணன். ஹாய்ண்ணா, எப்படின்னா இருக்கீங்க? வெல்கம். ரொம்ப நல்லா இருக்கேன் நான். நல்லா இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேண்ணா. சொல்லுங்கண்ணா, என்னன்னா வில்லாலாம் வந்து 28 லட்சம் ரூபாய்க்கு தந்துக்கிட்டு இருக்கீங்கன்றாங்க, உண்மையா? உண்மைதான், நீங்க கேட்டது உண்மைதான். 1 BHK வில்லா 28 lakhs, 2 BHK வில்லா 38 lakhs, 3 BHK வில்லா 48 lakhs. 48 lakhs வீடு அப்படியே கட்டி கொடுத்துறோம். இடத்துடன் வீடு அப்படியே வந்து கட்டி கொடுத்துறோம். நீங்க இடம் வச்சிருப்பீங்க, உங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கவே வந்து பாத்தீங்கன்னா 28 லட்சம் 30 லட்சம் சொல்லுவாங்க. பட் அப்படி கிடையாது, நம்ம கிட்ட லேண்ட் வித்து வீடு கட்டியே 28 லட்ச ரூபாய்க்கு 1 BHK கொடுத்துருக்காங்க. 2 BHK 30K 38K அண்ட் 3 BHK வந்து பார்த்தீங்கன்னா 48K வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க வித் லேண்டோட. கரெக்டான ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா இது எல்லாமே இப்போ ப்ரீ லான்ச். ஓகே. இந்த சைட் நீங்க வேணா சுத்தி பார்க்கலாம். சைட் பொறுத்த வரைக்கும் திஸ் இஸ் அண்டர் ப்ரீ லான்ச். ப்ரீ லான்ச்சுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா ஈஸி ஃப்ரீ எல்லாமே நாங்க ஃப்ரீயா பண்ணி தரோம். சூப்பர், வேற லெவல். இதுல நான் ஒரு விஷயம் வந்து சொல்ல விரும்புகிறேன் நம்ம மக்களுக்காக. மக்களே, இது வந்து ஆங்காடு ரெட் ஹில்ஸ் லொகேஷன், சென்னை சிட்டி லிமிட்ல இருக்கு ப்ரோ. டிடிசிபி கிடையாது, சிஎம்டிஏவா? சிஎம்டிஏ. இதோட நம்ம பின் கோட் 6,67,000. 6,67,000. சென்னையா? சென்னை. நம்ம சென்னையில இடம் வாங்கிட்டு நம்ம எங்கேயுமே வந்து அவுட்டர்ல போகல, திருவள்ளூருக்கு போகல நம்ம. அங்கே இப்போ திஸ் இஸ் ப்ராப்பர் சென்னை சிட்டி லிமிட் ஏரியா. சூப்பர் சூப்பர் சூப்பர். இன்னும் மக்களுக்காக நான் இன்னும் நம்ம ஹைலைட் சொல்லிடுறேன் பாருங்க. 1 கிலோமீட்டர்ல அவுட்டர் ரிங் ரோடு போய் ரீச் ஆகும். அவுட்டர் ரிங் ரோடு இப்போ நம்ம கனெக்ட் ஆச்சு இந்த இடத்துல. ஓகே ஓகே ஓகே. 2 மினிட்ஸ் தான். 2 மினிட்ஸ் தான் அவுட்டர் ரிங் ரோடு. அதாவது சென்னையில இருந்து வரக்கூடிய மக்கள் இப்போ உதாரணத்துக்கு அண்ணா நகர், கொளத்தூர், மாதவரம் இப்படி வராங்க. அவங்க வர்றது நேரா இந்த நேஷனல் ஹைவேல தான் வராங்க. நேஷனல் ஹைவே வந்து அப்படியே அவுட்டர் ரிங் ரோடு ஏறி எக்ஸிட் ஆகும். ஃபர்ஸ்ட் எக்ஸிட்லயே நம்ம சைட்டே இருக்கு. சூப்பர்ண்ணா, வேற லெவல். பைபாஸ் பக்கத்துலயே எப்படி இந்த ரேஞ்சுக்கு நம்மளால கொடுக்க முடியுது? ஸோ தாராளமா வந்து இப்போ என்ன டெவலப்மெண்ட்ஸ் இல்லையா, டெவலப்மெண்ட் ஆகக்கூடிய பிளேஸ். இப்போ மாதவரம் 15,000 ரூபாய் இன்னைக்கு ரேஞ்சுக்கு கம்மி இல்ல. ஓகே. நீங்க மாதவரம்ல அபார்ட்மெண்ட்ஸ் ஒரு வில்லா எடுத்துட்டீங்கன்னா லைவ் எக்ஸாம்பிள் தரேன். இந்த ரேடியன்ஸ் சுப்ரீமா இருக்கா, நம்ம அந்த எர்கஞ்சேரி மெயின் ரோட்ல 2 BHK அபார்ட்மெண்ட்ஸ் 97 lakhs. அப்பாடி, எங்க ஏறிடுச்சு பாருங்க. மாதவரம் ஒரு நம்ம எவ்வளவு கொடுக்குறோம் ஸ்கொயர் ஃபீட்? நம்ம வந்து 2799 onwards. 2799 மட்டும். ஓகே ஓகே ஓகே. ப்ரீ லான்ச்சுக்காக கொடுத்துருக்கோம். ப்ரீ லான்ச்சுக்காக நம்ம ப்ரீ லான்ச் முடிஞ்சிச்சு அப்படினா? ப்ரீ லான்ச் முடிஞ்சிச்சுனா டெஃபினெட்லி 2999. 2999. இங்க எவ்வளவு போயிட்டு இருக்கு சுத்தி ஏரியால? ஆக்சுவலா இங்க மார்க்கெட் வேல்யூவே அப் டு 35 வரைக்கும். 3500 ரூபாய் ஸ்கொயர் ஃபீட் விக்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ப்ரீ லான்ச் ஆஃபரா 2799 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. எங்கன்னா நம்மளோட கோல்டன் சிட்டி. கரெக்டா நம்மளோட லொகேஷன் எங்க லொகேஷன் வந்து ஆங்காடு ரெட் ஹில்ஸ். ஸோ நம்ம அவுட்டர் ரிங் ரோட் நான் சொன்ன மாதிரி 1 கிலோமீட்டர், நம்ம நேஷனல் ஹைவே இறங்கி இங்க வரதுக்கு 2 கிலோமீட்டர். அது மட்டும் இல்ல, டெவலப்மெண்ட் பத்தி சொல்லணும்னா இப்போ மேஜர் டெவலப்மெண்ட் ரெட் ஹில்ஸ். 2 விஷயத்துக்கு 3 விஷயத்துக்கு வந்து ரெட் ஹில்ஸ் ரொம்ப பரபரப்பா இப்போ டெவலப் ஆயிட்டு இருக்கு. மெட்ரோ நம்ம பாடியநல்லூர் டோல் பிளாசா இருக்கு, அதுதான் ப்ரப்போஸ்டு மெட்ரோ.
மெட்ரோ. ஓகே. அங்க இருந்து நம்ம சைட்டுக்கு ரீச் ஆகிறதுக்கு 5 மினிட்ஸ். 5 மினிட்ஸ் தான். 5 மினிட்ஸ். இப்போ அந்த மெட்ரோலாம் வந்துச்சா இன்னும் ரேட் ஏறிடலனா? அதே டெவலப்மெண்ட்ஸ் தான் அண்ணா நகர்ல நடந்தது, அதே டெவலப்மெண்ட்ஸ் தான் மாதவரம்ல நடந்தது. கரெக்ட். நான் லைவ் எக்ஸாம்பிளோட சொல்றேன், ஏன்னா மக்களுக்கு அது புரியணும். கண்டிப்பா. அவர் இன்னைக்கு வந்தாங்கன்னா அவங்க கவலைப்பட வேண்டிய விஷயமே இல்ல. இந்த ஏரியா ஐயோ இன்னும் ஒரு 5 வருஷம் போகணுமே, இன்னும் 10 வருஷம், அந்த சீன் இங்க கிடையாது. திஸ் இஸ் ஆல்ரெடி இன் டெவலப்பிங் ஸ்டேஜ். ஏன்னா இப்போ அவுட்டர் ரிங் ரோடு நோக்கி தான் நிறைய கம்பெனிஸ் கண்டிப்பா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் ஆயிட்டு இருக்கு. அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பேஸ் பண்ணா நம்ம சைட்ல வாங்கக்கூடிய மக்கள் ரெண்டல் இன்கம் earn பண்ணலாம். ஓகே. அவங்க வரணும் குடியிருணும்ன்ற அவசியம் இல்ல. மேபி அவங்க சிட்டில லொகேட் ஆயிருக்காங்க, இன்வெஸ்ட்மென்ட்க்கு பிளான் பண்ணலாம். அவங்க ஒரு இன்வெஸ்ட்மென்ட்க்கு இங்க பிளான் பண்ணாங்கன்னா இட் வில் பி a பெஸ்ட் ஆப்ஷன் சொல்லலாம். ஓகே. நம்ம அம்யூனிட்டிஸ் என்னென்ன கொடுத்துட்டு இருக்கோம்? அம்யூனிட்டிஸ் ஒரு பேசிக்கான அம்யூனிட்டிஸ்ல இருந்து ஒரு லக்ஸுரியான அம்யூனிட்டிஸ் வரைக்கும் ப்ராப்பரா சொல்லணும்னா நம்ம எல்லாத்துக்கும் வந்து கேட்ஸ் இருக்கு. கேட்ஸ் வித் கிராண்ட் என்ட்ரன்ஸ் ஆர்ச். எல்லாமே 30 அடி 24 அடி பிளாக் டாப் ரோட்ஸ். காம்பவுண்ட் ஃபுல்லா சுத்தி போட்டுக்கீங்க. நம்ம வந்து கேட்டட் கம்யூனிட்டி இது. இங்க உள்ள யாரும் வரது போறது அன்வாண்டடா யாரும் வர முடியாது, போக முடியாது. ஏன்னா நம்ம செக்யூரிட்டி வச்சிருக்கோம். ஓகே. பகல்ல ஒருத்தர் நைட்ல ஒருத்தர் 24/7 செக்யூரிட்டி இருக்காங்க. எல்லா ஈச் ஸ்ட்ரீட்டுக்கு நம்ம ஆல்ரெடி ஈபிக்கு பேசியாச்சு. இந்த திஸ் வீக்ல ஈபி போஸ்ட் கனெக்ஷன் அதுவும் பண்ணி வந்துரும். ஓகே. ஏன்னா நாங்க பிளான் பண்றது வந்து மக்கள் இங்க வந்து குடி வரணும். கண்டிப்பா. அவங்களுக்கு இங்க இருந்து வேலைக்கு போகணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ போரூர்ல வேலை பார்க்கறாங்க, இல்ல சிட்டில வேலை பார்க்கறாங்க, அவுட்டர் ஏரியானா முடிஞ்சு போச்சு. டெஃபினட்டா அவங்களுக்கான ஈஸி கனெக்டிவிட்டி நம்ம ஆல்ரெடி இருக்கு. கரெக்ட். சோ அவங்க டார்கெட் பேஸ் பண்ணி இன்னைக்கு நிலைமையில நம்ம அம்பத்தூர்ல ஆவடியில எல்லாம் வாங்க முடியாது. கனவு தான் காணணும். நான் மீண்டும் மாதவரம் சொல்றேன் சொல்லி மக்கள் தப்பா எடுத்துக்காதீங்க. நான் இப்போ அகைன் ஐ அம் கமிங் டு தி ஃபேக்ட், அம்பத்தூர் ஆகட்டும் ஆவடி ஆகட்டும் எல்லா விலை ஏறி போச்சு. வாங்குற மாதிரியே இல்லையா? 12 15 அதுக்கு கம்மி இல்ல ஸ்கொயர் ஃபீட் ரேட். சோ ரெட் ஹில்ஸ் பொறுத்த வரைக்கும் அவுட்டர் ரிங் ரோடு உங்களுக்கு நிறைய டெவலப்மெண்ட்ஸ் நான் சொன்ன மாதிரி நம்ம மெட்ரோ 2 கிலோமீட்டர்ஸ்ல வரப்போகுது. அதுவும் 2028ல அவங்களோட ஒரு ஃபேஸ் முடிய போகுதுன்றாங்க. சோ அது வந்துச்சுனால இங்க வந்து லேண்டட் வேல்யூ எவ்வளவு போகும்? அது வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு அப்ராக்ஸிமேட்டா உங்களோட ஐடியா சார்? நீங்க வந்து ஒரு 40% ஹைக் எடுத்து 40% தாராளமா அந்த 40% வந்து 100% வரதுக்கான சான்ஸ் இருக்கு. இதுல எந்த மாற்றமும் இல்ல. எவ்வளவு பெரிய சாலை, 10 வழி சாலை. ஆமா. நம்ம சென்னை நார்த்துக்கும் சவுத்துக்கும் கனெக்ட் பண்றது. அது வந்து எங்க ஸ்டார்ட் ஆகுது? எண்ணூர் மீஞ்சூர்ல இருந்து ஸ்டார்ட் ஆகி இப்படியே இந்த லொகேஷன் வழியா உங்களுக்கு ஸ்ரீபெரும்புதூர் தானா? இதுதான் இங்க இருந்து ஜஸ்ட் 7 மினிட்ஸ்ல நம்ம பெரிபரல் மினிட்ஸ் டிராவல்ல நீங்க பைபாஸ் புடிச்சிடலாம். சென்னை பெரிபரல் ரிங் ரோட் ஹைவேயா நீங்க வந்து கேட்ச் பண்ணிட்டு நீங்க சவுத் மகாபலிபுரம் வரைக்கும் நீங்க போயிடலாம். பூஞ்சேரி தான் உங்களுக்கு இறங்குற லொகேஷன். அப்ப பிரச்சனை டிராஃபிக்ன்றது வந்து சீனே கிடையாது நம்மளுடைய லொகேஷன்ல. நாட் ஒன்லி டிராஃபிக், சென்னை சவுத்ல இருக்க மக்கள் வந்து தாராளமா நம்பி வாங்கலாம். ஓகே. சோ அது மட்டும் இல்ல, இங்க இன்னொரு மேஜர் டெவலப்மெண்ட் வந்து தமிழ்நாடு நாலேஜ் சிட்டி கேள்விப்பட்டிருக்கீங்க. அதுவும் கூட நமக்கு 15 மினிட்ஸ் டிரைவ். 15 மினிட்ஸ் தானா? 15 மினிட்ஸ் டிரைவ்ல ஸ்கூல்ஸ் காலேஜஸ் நீங்க கேமரா டர்ன் பண்ணால அது அங்க பாருங்களேன் ஆப்போசிட்ல உங்களுக்கு அங்க ஸ்கூல் ஜூம் பண்ணி காட்டுப்பா. அந்த ஸ்கூல் பேர் வந்து ஸ்ரீ கிரிஷ் இன்டர்நேஷனல் சிபிஎஸ்இ ஸ்கூல். நான் சொல்றேன் இன்டர்நேஷனல் சிபிஎஸ்இ ஸ்கூலே பார்க்கமா அடே நம்ம காம்பவுண்ட் வந்து எட்டி பார்த்தா அங்க ஒரு என்ட்ரன்ஸ் வருது. ஓகே என்ட்ரன்ஸ் இருக்கு. சூப்பர். ஸ்கூல் கேட்டுக்கு ஆப்போசிட் தான் நம்ம என்ட்ரன்ஸ். அல கிராஸ் பண்ணவே போதும். 100 மீட்டர்ஸ்ல அவங்க ரோட் இறங்கி போகணும் அவ்வளவுதான். ஓகே. இந்த புதுசா கல்யாணம் வரவங்க நம்ம இங்க வாங்கிட்டா போதும். வில்லா வாங்கிட்டீங்கன்னா உங்களோட குழந்தைய அழகா ஸ்கூலுக்கு ஆப்போசிட்ல கூட்டி போயிட்டு வந்துடலாம். ஸ்கூல் மட்டும் இல்ல, ஹாஸ்பிடல் முதற்கொண்டு உங்களுக்கு சூப்பர் மார்க்கெட்ஸ் அடிப்படை தேவைகள் எல்லாமே இந்த 2 கிலோமீட்டருக்குள்ள எல்லாமே உங்களுக்கு இருக்கு. சூப்பர். சோ அதுதான் நான் திரும்பி சொல்றேன், வந்து வாங்கி குடியேறதுல தப்பே இல்ல. ஆல்ரெடி மக்கள் இங்க குடியேறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. புல்டோஸ் எல்லாம் வச்சு வந்து பாத்தீங்கன்னா வீடு எல்லாம் ரெடி பண்றாங்க. வீடு கட்டவே ஸ்டார்ட் பண்றாங்க இப்பயே. நீங்களும் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ட்ரீம் வில்லாவை வந்து பாத்தீங்கன்னா வாங்கணும் அப்படின்னா லேண்டு ஃபர்ஸ்ட் வாங்கிட்டு அப்புறமா வீடை கட்டிட்டு அதெல்லாம் வந்து பாசிபிளே கிடையாது. பட் நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா லேண்டு வித்து பில்டு செம்மையாக வந்து பார்த்தீங்கன்னா வில்லாவே கட்டி கொடுத்துறாங்க. இதெல்லாம் யார் பண்ணி கொடுத்துட்ருக்காங்கண்ணா? அதெல்லாம் சார் இது எல்லாமே நம்ம கம்பெனி K3 ரியாலிட்டி. நம்ம ஹெட் ஆஃபீஸ் வந்து ஆவடியில இருக்கு. ஓகே. ஸோ மக்கள் வந்து டைரக்டா ரீச் ஆகாதவங்க ஆஃபீஸ்க்கே டைரக்டா வந்து மீட் பண்ணலாம். ஸோ இங்க வர பார்க்கணும்ன்ற மக்கள் சென்னையில எந்த லொகேஷன்ல இருந்தாலும் சரி நாங்க கேப் அரேஞ்ச் பண்றோம். அப்படியே ஃப்ரீ கேப் ஃபார் பிக்கப் அண்ட் டிராப். சூப்பர். பிக்கப் அண்ட் டிராப்புக்கு நாங்க பண்றோம். அவங்க வந்து பார்த்துட்டு அவங்களுக்கான இது. ஓகே. ஸோ அம்யூனிட்டிஸ் இன்னும் ஒரு சிலது நான் சொல்லல.
சிசிடிவி கேமரா கூட கேமராஸ் அண்ட் வந்து லைட்ஸ் சோலார் எல்இடி லைட்ஸ் வந்துரும். நம்ம அவென்யூ ட்ரீஸ் வந்து பில்ட் பண்றோம். சூப்பர். ஆக மொத்தத்துல இங்க இருக்கிற என்விரான்மெண்ட்டுக்கு அவங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ எல்லா தேவையும் நம்ம பண்ணோம். இப்போ இந்த நார்த் வேஸ் சவுத் வேஸ் எனக்கு வெஸ்ட்ல வேணும் ஈஸ்ட்ல வேணும்னு கேக்குறாங்களா, அதெல்லாம் இருக்காண்ணா நம்ம கிட்ட? இது 12 ஏக்கர் ப்ராஜெக்ட்டுங்க. 12 ஏக்கர்ல வந்து நம்ம 400 பிளாட்ஸ் ப்ரப்போஸ் பண்ணிருக்கோம். 400 பிளாட்ஸ்ல இப்போவே வந்து நம்ம பில்ட் பண்ற வரைக்கும் 43 கார்னர்ஸ் ஆர் அவைலபிள். 43 கார்னர்ஸ். அவங்க என்ன ஃபேசிங்ல கேக்குறாங்க மக்கள் எல்லா ஃபேசிங்லயும் பிளாட்ஸ் அவைலபிள் இருக்கு. வித் கார்னர்ஸோட அவைலபிளா இருக்கு. சூப்பர் சூப்பர். ஸோ அப்புறம் இன்னும் ஏன் வெயிட் பண்றீங்க மக்களே? லேண்ட் வாங்கணும்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருப்போம், இல்லையா பிளாட் போயிடலாம்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருப்போம். ஓன் ஹவுஸுங்க, உங்களுக்கு இண்டிவிஜுவல் வில்லாவே வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 28 லட்ச ரூபா வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. 1 BHK 28 லேக்கும், 2 BHK 38 லேக்கும், 3 BHK வந்து பார்த்தீங்கன்னா 48 லேக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பில்டு பண்ணி பர்ஃபெக்டாக கொடுத்துறீங்க. எவ்வளோ நாள் நான் கொடுப்பீங்க சார்? இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண டேட்ல இருந்து 3 months இஸ் எனஃப். மேக்ஸிமம் எடுத்துக்கலாம். பிகாஸ் நம்ம வந்து ப்ரொஃபஷனலா பில்டர்ஸ் கம்பெனி. ஓகே. நம்ம லைவா நிறைய ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டு இருக்கு. ஓகே. ஸோ இதுதான் வந்து ஹைலைட்டட் ப்ராஜெக்ட். சூப்பர். ஃபேமஸ் ப்ராஜெக்ட்னா அப்ரிசியேஷன் பொறுத்த வரைக்கும் ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. சூப்பர் சூப்பர். மக்கள் கைக்கு அது வரணும். அது மட்டும் இல்ல, மக்களுக்கு நான் இன்னொரு சொல்ல விரும்புறேன், அவங்க எந்த ப்ரொஃபைல்ல இருந்தாலும் சரி அவங்க தயங்காம வந்து நம்ம ப்ராஜெக்ட பாத்துட்டாங்கன்னா பேங்க் லோன் ஃபெசிலிட்டி இருக்கு. எவ்வளவு நான் பண்ணுவீங்க? இப்ப நான் வந்து கொஞ்சம் ஒரு மிடில் கிளாஸ் பையனா, எனக்கு வீடு வாங்கணும்னு ஆசை இருக்கு. நான் மினிமம் எவ்வளவு கட்டணும்? சரி, நான் இன்னும் ஒரு சொல்ல விரும்புறேன். ஒரு 8000 ரூபாய் உங்களால இஎம்ஐ பே பண்ண முடிஞ்சதுன்னா நீங்க இங்க எலிஜிபிள். என்னடா சொல்றீங்க? என்ன சம்பாதிக்கிறீங்க, எப்படி பண்றீங்கன்றது முக்கியம் கிடையாது. பேங்க்ல நமக்கு டைப் இருக்கு. லீகல் டாக்குமெண்ட்ஸ் கிறிஸ்டல் கிளியரா இருக்கு. 8000 ரூபாய்க்கு வேணா? 8000 ரூபாய் இஎம்ஐ. ரெண்டே நான் 5000 20,000 கொடுத்துட்டு இருக்கேன் சிட்டி உள்ள. அதுதான் பிளஸ் பாயிண்ட் சொல்றேன் நான். ஓகே ஓகே ஓகே. இன்னைக்கு நீங்க சென்னை சரௌண்டிங்ஸ்ல ஒரு 1 BHK வீடு 8000 ரூபாய்க்கு ரெண்டுக்கே கிடைக்க மாட்டேது. 8000 ரூபாய்க்கு இஎம்ஐ என்னால 8ல இருந்து 10,000 ரூபாய் இஎம்ஐ பே பண்ணலாம்னா அவங்க தாராளமா வரலாம். ஓகே ஓகே ஓகே. சூப்பர்ல, பரவாயில்லையே. வெறும் 8000 ரூபாய் கட்ட முடியாத நம்மளால. ஸோ எவ்வளோ செலவு பண்ணிருக்கோம். நம்மளோட பைக்கோட ஃபியூலும் பைக்கோட இஎம்ஐயே நமக்கு 8000 10,000 வந்துகிட்டு இருக்கு. பட் நம்மளோட சொந்த வீடை வெறும் 8000 ரூபாய் இருந்தாலே போதும் வாங்க முடியுன்றாங்க. அதுதான் நம்மளோட கோல்டன் சிட்டி. ஸோ இதெல்லாம் எங்கே போயிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ரெட் ஹில்ஸ் அங்காடு. கரெக்டானே? அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சைட் விசிட் பண்ணிடுங்க. சைட் அங்கே தான் லொக்கேட்டாக இருக்கு. 400 பிளாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிள் இருக்கு. ஸோ சைட்டை டேரெக்டாக விசிட் பண்ணுங்க. உங்களுக்கு ஃப்ரீ கேப் ஃபெசிலிட்டியும் கொடுத்துறாங்க. நீங்கள் சென்னையில் எங்கே இருந்தாலும் நம்ம ஃபேமிலியோட வர போகிறீங்க, உங்களோட சைட்டை பார்க்க போகிறீங்க, உங்களுக்கு எந்த கார்னரோ எந்த இடம் வேணுமோ அழகாக உங்களுக்கு ஏற்ற மாதிரி பேசிங்களா பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்துருவாங்க. வித்தின் 3 to 4 months ஹேண்ட் ஓவர் பண்ணிவிடுவோம் நம்ம வீடு. கரெக்டாக? அது நான் லோன் எவ்வளோ 90% பண்ணுவோமாண்ணா? இப்போ வீடுன்ற போது 90% வரைக்கும் பண்ணலாம். ஓகே. இப்போ வெறும் பிளாட்டா வாங்குறேன் நான், இப்போ பண்ணல, ஒரு 3 years 5 years அதுவும் பண்றோம். பிளாட்டா வேணாலும் கொடுத்துடலாம். பிளாட்டா வேணா கொடுத்துடலாம். ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து ஆல்ரெடி வீடுங்க இருக்கும். ஓகே. மேபி அவங்க புள்ள குட்டிக்காக தான் வாங்கி போடுவாங்க. ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ எல்லாம் நாங்க எல்லாம் நம்பி கோல்ட்ல வாங்குறோம் இல்லையா, அந்த கோல்டுக்கு பீட் பண்ணணும்னா பிளாட் தான் வாங்கணும். நம்ம கோல்டன் சிட்டிக்கு வந்தாலே ஒரு கோல்டன் ஆஃபரா அவங்களுக்கு தேவையானது நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணணும். சூப்பர்ல, வேற லெவல். இதுக்கு மேல என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க? ஸ்க்ரீன்ல நம்பர் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டீடைல்ஸ் கொடுத்துருக்கேன். ஃப்ரீ விசிட்டை கரெக்டாக நீங்கள் கேபை போட்டுங்க. சாட்டர்டே சண்டே ஃபேமிலியோட வரீங்க, உங்களுக்கு பிடிச்ச ஃப்ளாட்டாக புக் பண்ணுறீங்க. வெறும் 28 லட்ச ரூபாய்க்கு 1 BHK உங்ககிட்ட 8000 ரூபாய் கட்ட முடியும் அப்படின்னா சூப்பரான வில்லாவை நீங்கள் வாங்கிக்கலாம். இதெல்லாம் எங்கே கொடுக்குறாங்கன்னா நம்மளோட கோல்டன் சிட்டியில் கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பர் கால் பண்ணி உடனே புக் பண்ணிக்கோங்க. ஆனால் ஆல்மோஸ்ட் இவ்வளோ விஷயத்தையும் சொல்லிட்டீங்க, இந்த சாக்கை எல்லாம் தாங்க முடியல. வாங்க சீக்கிரமாக எனக்கு ஒரு நல்ல கார்னர் ஃப்ளாட்டாக காட்டுங்க. தாராளமாக வாங்க.